தேங்காய், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம். எண்ணெய் இதானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வணக்கணும். பொன்னிறமாக வணக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, பச்சை மிளகா கம்மியாக போட்டங்காட்டிக்கு ஒரு வரமிளகா போட்டிருக்காங்க. அப்புறம் பூசணிக்காயை வேக வச்ச பூசணிக்காயை போடணும். பூசணிக்காய் குழம்பு, மோர் குழம்பு மஞ்சள் கலராக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். வெள்ளை கலராக வேணும்னா மஞ்சள் பொடி போட வேணாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணணுமா. அது கூட வேக வச்ச தண்ணியை மிக்ஸ் பூசணிக்காய் தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. பூசணிக்காய்க்கு உப்பு அதிகமாக பிடிக்காது, அதனால அளவு போடும். பூசணிக்காய்க்கு உப்பு அதிகமாக பிடிக்காதம்மா, அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடும். அளவு போடும். அவ்வளோதானா? பூசணிக்காய் தயிர் அரைச்சி, தயிர் இருக்கா? இதை கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தயிர் எடுத்து மிக்சியில் ஒரு தடவைக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மோராக கன்வெர்ட் பண்ணி ஊற்றணும், மிக்ஸ் பண்ணணும். தயிரை மோராக மாற்ற போகிறாங்க. சைட் பை சைடு இதை கிளறி விட்டுட்டே இருக்கணுமா. கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த மோர் ஊற்றணும். ஓகே. தேங்காய் ஏற்கனவே அரைச்சிட்டோம்ல, பச்சை வாசனை போயிருக்கு. அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு மோர் ஊற்றிடுறேன். பச்சரிசி அரைச்சி ஊற்றிருந்து கொஞ்சம் குழப்பழன்னு இருக்குது. பச்சரிசி அரைச்சி ஊற்றிருந்தோம்னா கொஞ்சம் குழப்பழன்னு இருக்குது. குழம்பு கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வருமா? பச்சரிசினா ஒரு ஸ்பூன். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அந்த பச்சரிசி இல்லாமல் பண்ணணும். இப்போது அவ்வளோ குழம்பு வெள்ளை பூசணி மோர் குழம்பு ரெடி. சூப்பர்.